அதாவது யூஜிசி எதிர்த்து நவம்பர் 10, 2024 அன்று நெட் யூஜிசி கம்பல்சரின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார் பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்காக சென்ற சர்க்குலர். அதை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை சார்பாக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தன்றதை நான் இங்கே பெருமையோடு சொல்லியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹாவ் டு டேக் எ ப்ரியாரிட்டி டு த நெட் யூஜிசி கேடர் செகண்டரி. நெட் யூஜிசி ஏற்கனவே இருந்தது ஃபார் ஸ்காலர்ஷிப் பர்பஸஸ். டாக்டர் பொன்ராஜ் கூட அன்றைக்கி கூப்பிட்டு வந்தாங்க, ஆர்ப்பாட்டத்துக்காக. அப்புறம் அதற்குரிய மாணவர்கள் சார்லாம் வந்து கலந்துருந்தாங்க. ஸோ இந்த மோடியுடைய அரசு என்பதை கூட விட ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்த அரசு 2017 பதவி ஏற்றதிலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், எதை தாக்கினால் வருகின்ற சமுதாயம் வீழ்ந்து போகும் என்பதை மிக தெளிவாக அதனுடைய ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு யூஜிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கல்லை செதுக்கி உளியால் அதை உடைத்து நிர்மூலமாக ஆக்கினால் எங்களை போன்றவர்களெல்லாம் இன்று நான் ஒரு டாக்டரேட் இன் டெய்ரி கெமிஸ்ட்ரி. ஐம் டேக்கிங் கிளாஸஸ் இன் மெனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அஸ் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர். ஸோ எனக்கு என்னென்னா, அரசியலும் என்ன பண்ணணும்னு தெரியும், மாணவர்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், ஆசிரியர்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். தட்ஸ் ஒன் யூனிக் திங். அப்போ என்ன ஆகுதுன்னா, டாக்டர் கோமியத்தை பற்றி சொல்லும்போது ஐ வாஸ் லிசனிங். ஆக்சுவலி பீயிங் எ டெய்ரி கெமிஸ்ட்ரி, ஏன்னா மாட்டை பற்றி தான் நிறையா படிச்சிருக்கேன். இட் இஸ் எ கழிவு நீர். கழிவு நீரை பற்றி எப்படி ஒரு ஐஐடியுடைய டைரக்டர் ஹவ் யூ கேன் சேஸ் இட் வாஸ் சர்ப்ரைஸ்டு. இதுதான் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸாக இருக்குது. நாட் ஓன்லி இன் ஐஐடிஸ், தன்னாட்சி நிறுவனங்களை அவர்கள் ஏன் உருவாக்குகின்றார்கள், அவர்களுடைய சித்தாந்த பார்வையை மிக தெளிவாக நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு காரணமாகவே இந்த சான்சலர் என்ற ஒரு பதவியை ஆட்கொள்ளப்படுத்துவதற்காகவே இந்த டிராஃப்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஜிசி 2025 கூடிய டிராஃப்டுக்கு முன்னாடியே அவங்க கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பேசும்போது மிக தெளிவாக கூறினார்கள். 2014 யூஜிசி கிராண்ட் வந்து 14,500 crores இருந்தது. த கிராண்ட் கிவன் டு த காலேஜஸ். அப்போ காலேஜஸ் கம்மி. சாருடைய ப்ரெசன்டேஷனில் பார்த்தா அதோடைய நம்பர் ஆஃப் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இஸ் லெஸ், பட் டுடே இட் வாஸ் ஸ்கொயர். ஆனால் அந்த யூஜிசி கிராண்ட் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னா, இட் ஹாஸ் ரெடியூஸ்டு டு 8,500 crores. அதுவும் ஹையர் குவாலிஃபிகேஷனில் நம்ம சொன்னாங்க 150 ப்ளஸ் சொன்னாங்க. 150 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியவங்க சொன்னாங்க. நோபல் பரிசு பெற்றதுக்கு அங்கே தன்னாட்சியில் வந்து அவங்களேவே பண்ணாங்க. அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபண்ட் அலோகேஷன் இருந்தது. பட் இப்போ இருக்கிற ஃபண்ட் அலோகேஷன்றது தே ஆர் ரெடியூசிங் டு த கோர். They don't want to give any higher education except to certain communities or except to certain private. Chronic capitalism என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டவர்கள் வருகின்றார்கள். அதை கல்வியில் தாக்கினால் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் எளிய மக்களுக்கும் அந்த கல்வி பெறாது என்பதை மிக திட்டவட்டமாக பரவற்பமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் அனைவரும் எதிர்க்கின்றோம். நீங்கள் எடுத்துக்கின்ற அத்தனை முயற்சிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்.